சார், இளைய தலைமுறை மாநாட்டிற்காக சைனா உங்களை திமுகலேருந்து அனுப்புகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களை அனுப்புறதை நாங்கள் ரொம்ப ஒரு பெருமையாக கருதுகிறோம். திமுகவுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாடுகளையும் அங்கே கொண்டு போய் சொல்லுவதற்கு எங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். சார், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 45 பேர் இளைய தலைமுறையினுடைய தேர்வு நடந்திருக்கு. அதில் திமுக சார்பாக எங்கள் 2 பேரை நான் தேர்வு செய்ததில் எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் கோட்பாடையும் நாங்கள் நிலைநிறுத்துவோம். தலைவர் தளபதி அவர்களுடைய பெயரை நாங்கள் என்றுமே ஒரு உயர்வாக ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வோம் என்ற நேரத்தில். சார், கழக இளைய பேச்சாளர் நீங்கள் இவங்களுக்கு விஷ் பண்ணி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்திய அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. அந்த தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை உலக அளவில் பன்னாட்டு அளவில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு 1 கோடி தொண்டர்கள் 2 பேருக்கு எங்கள் சகோதரர்கள் கிடைத்திருக்கிறது. அந்த 2 பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சு